Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் அண்ட் என்னோட ஹையர் டபுள் டோர் ஃப்ரிட்ஜோட ரிவ்யூ எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க இப்போ என்னோட ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு காட்டிட்டே தான் நான் இப்போ ஆர்கனைஸ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிளீனா என்னோட ஃப்ரிட்ஜ் எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இதுல வந்து ஃப்ரீசர் வந்து பாட்டம்ல இருக்கு. ஸோ ஃப்ரீசர் பாட்டம்ல இருக்கு. மேல வந்து நமக்கு நார்மல் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இதுல என்னென்ன கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நார்மலா ஒரு ட்ரே இருக்கு. அதை நம்ம ஃபுல் பண்ணனா அது ஃபுல் ட்ரே ஆயிடும். ஆஃப் ட்ரேயா இருக்கும். அப்புறம் இது ஒரு ட்ரே. இது வந்து ஃப்ரூட்ஸ் பாக்ஸ். இது வந்து வெஜிடபிள்ஸ் பாக்ஸ். அண்ட் இது வந்து ஐஸ் கியூப் ஜோன், இது ஐஸ்கிரீம் ஜோன், இது வந்து பெரிய ஸ்டோரேஜ் ஃப்ரிட்ஜுக்கு. அப்புறமா இப்போ இந்த ஃப்ரிட்ஜை பற்றி பார்க்கலாம். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து பாட்டமில் ஃப்ரீசர் இருக்க ஃப்ரிட்ஜ். இது சில்வர் கலரில் ஃப்ளவர்ஸ் வர டிசைன்லேயும் இருக்குது. அண்ட் ஆல்சோ மெரூன் கலரில் இதே ஃப்ளவர்ஸ் வர டிசைன்லேயும் இருக்குது. இந்த ரெண்டு டிசைனுமே கூட இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பிளாக் கலர்லேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் என் ஹஸ்பண்ட் சில்வர் கலர் வாங்கலான்னு சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு சில்வர் கலர் வாங்கிட்டோம். இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. லைக் வெஜிடபிள்ஸ்க்கு தனி பெரிய ட்ரே இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃப்ரூட்ஸ்க்கும் தனியாக ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்கேஸ் பாதி கட் பண்ண ஃப்ரூட்ஸ் வைக்கணுன்னா கூட வைக்கலாம். அண்ட் ட்விஸ்ட் பண்ணால் கொட்டுற மாதிரி ஐஸ்கிரீம் ட்ரே இருக்குது. இது நான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜு காட்டும் போது சொல்கிறேன். அண்ட் டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்குது. இதில் நம்ம டெம்பரேச்சரும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதோட அமேசான் பேஜையும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ அதோட ப்ரைஸ் இதை ஆர்டர் பண்ணோன்னா இதை பார்த்து பண்ணிக்கோங்க. ஆல்சோ இதை லாக் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஒரு கீயும் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா லாக் பண்ணியும் வச்சுக்கலாம். வாங்க இப்போ என்னோட ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டிரான்ஸ்பேரண்டான கண்டெய்னர்ஸ் எடுத்துக்கோங்க. அப்பதான் உள்ள இருக்கிறது நமக்கு அப்படியே வெளியே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட கிரீன் சில்லிஸ், பீல் பண்ணி வச்சிருக்க கார்லிக், பீல் பண்ணி வச்சிருக்க ஜிஞ்சர், இது ரெண்டுமே அட்லீஸ்ட் ஒரு 3 days 4 daysக்கு வர மாதிரி மட்டும் பீல் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல வேணாம். யூஎஸ்ல எல்லாம் இந்த மாதிரி பீல் பண்ண கார்லிக்ஸ் நிறைய கிடைக்கும். பேக்கெட்டா ஃப்ரீசர்லயும் ஃப்ரிட்ஜ்லயும் வச்சிருக்காதீங்க. ஜிஞ்சர் பீல் பண்ணி நல்லா வெட்னஸ் போனதுக்கு அப்புறமா பாக்ஸ்ல போட்டு வைங்க. அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ், கரி லீவ்ஸ், இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்ல நீங்க கரி லீவ்ஸ்லாம் வச்சீங்கன்னா இப்படி நம்ம ஓபன் பண்ணி இப்படி சும்மா கையில கொஞ்சம் எடுத்துக்கலாம். நம்ம கை வைக்கணும்ன்ற அவசியம் இருக்காது. ஸோ அது ட்ரையாவே இருக்கும். அண்ட் ஆல்சோ என்னோட ஒப்பீனியன் என்னன்னா கரி லீவ்ஸும் சரி கொரியாண்டர் லீவ்ஸும் சரி வாஷ் பண்ணி வைக்காம நம்ம வாங்கிட்டு வந்தோடனே அப்படியே கைப்படாம கட் பண்ணி வெட்னஸ் இல்லாம வச்சுட்டோம்னா எப்ப வேணுமோ அப்ப கொஞ்சம் கரி லீவ்ஸ் கையில எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு நம்ம போட்டுக்கலாம். நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா அதுல வெட்னஸ் இருக்கும். வெட்னஸோட உள்ள வச்சு அது ஒரு மாதிரி ஸ்பாயில் ஆயிடும். ஸோ இல்ல அப்படி நீங்க வாஷ் பண்ணி வைக்கணும்னா ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வைங்க. ஸோ இதுதான் என்னுடைய மெயின் கம்பார்ட்மெண்ட். இதனால என்னோட குக்கிங் ரொம்ப ஃபாஸ்டா முடிஞ்சிடும். ஸோ ஈஸியா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த ஒரு செக்ஷன்னாலே என்னோட கிச்சன் வேலை ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிடும். ஸோ நான் என்னென்ன வச்சுருக்கேங்கிறத இப்போ இதில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி வச்சுருந்தோன்னா இப்போ நம்ம சாம்பார் பண்ணும்போது ஒரு 4-5 பூண்டு பல் எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப நல்லது. பெரியவங்களாம் இருக்க வீட்டில் நீங்கள் நிறைய கார்லிக்லாம் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. ஸோ நமக்கு ரெடியாக இருக்கும்போது நம்ம எல்லா குக்கிங்லும் ஈஸியாக ஆட் பண்ண வசதியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட் பார்த்தாச்சு. மற்றதுல எல்லாம் ஏதாவது ஜூஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா வைக்கிறது தான். ஸோ மற்ற இதுலயும் நான் எதுவும் வைக்கிறது இல்லை. எப்பவுமே ஃப்ரீயாவே இருக்கும். ஏதாவது வைக்கணும்னா அப்ப தேவைப்படும் போது வச்சுக்குவேன். இது மட்டும்தான் என்னோட மெயின் கம்பார்ட்மெண்ட்ஸ். மேல ஒரு எக் ட்ரே இருக்கு. இது வந்து ஈஸியா நம்ம ரிமூவ் பண்ற எக் ட்ரே மாதிரி இருக்கு. ஸோ மேல எக்ஸ் வச்சாச்சு. இது எக் ட்ரே. அண்ட் இது வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எல்லா குக்கிங்க்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இருக்கு. டிரான்ஸ்பேரண்ட் கண்டெய்னர்ஸா வச்சுக்கோங்க. எல்லாமே நம்ம புதுசா வாங்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் என்கிட்ட வீட்டுல ஆல்ரெடி இருந்தது. ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தா அழகா இருக்கும். அவ்வளவுதான். மற்றபடி எந்த டிரான்ஸ்பேரண்ட் கண்டெய்னர்ஸ்னாலும் நீங்க வச்சுக்கலாம். ஸோ அடுத்து இதெல்லாம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ட்ரே. இது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ட்ரே. இதுவும் ட்ரிங்க்ஸ் கேன்ஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ வேணும்னு அவசியப்பட்டனா நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெயினா உள்ள கம்பார்ட்மெண்ட் அடுத்தது வெஜிடபிள்ஸ் ட்ரே பார்க்கலாம்.
வெஜிடபிள் ட்ரே வந்து நல்ல பெரிய ட்ரே. இந்த ட்ரேல வந்து வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்காக நான் வந்து இந்த நெட்டட் பேக்ஸ் வச்சிருக்கேன். அந்த பேக்ஸ்ல தான் எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு நான் இதுக்குள்ள வைப்பேன். ஸோ இந்த மாதிரி நெட்டட் பேக்ஸ் கிடைக்கும். தனித்தனியா எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம இந்த மாதிரி நெட்டட் பேக்ஸ்ல போட்டு இப்படி வச்சுட்டோன்னா வசதியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரிட்ஜை வந்து கிளீனா இருக்கிறதுக்காக இதுக்கு வந்து ஒரு மேட்ஸ் இருக்கும், ஃப்ரிட்ஜ் மேட்ஸ். ஸோ அந்த மேட்ஸ் போட்டோன்னா நம்ம கிளீன் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம அந்த மேட்ஸை வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் மேட்ஸ் கிடைக்குது. இதை நம்ம போட்டு ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த மேட்ஸ் போட்டுட்டோம்னா நமக்கு டர்ட்டியா ஆகாது. ஸோ இது ரெண்டுத்துலையும் நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மேட் போடுறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் வச்சு காட்டிடுறேன். இந்த மாதிரி நெட்டட் பேக்ஸ்ல வெஜிடபிள்ஸ் தனித்தனியா போட்டு வச்சுட்டோம்னா நம்ம எந்த காய்கறி சமைக்கிறோமோ அப்ப அதை அப்படியே எடுத்து சமைக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். நம்ம அதை க்ளோஸ் பண்ணிட போறோம். ஸோ அதனால நம்ம கட் பண்ண ஃப்ரூட்ஸ்லாம் கூட தைரியமா வைக்கலாம். அப்புறம் என்னுடைய பட்டர், சீஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல போட்டு உள்ள வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ்ல நம்ம சமைச்சதுக்கு அப்புறம் ஏதாவது சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் இருக்கு, அதை நம்ம ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னா அதுக்கும் நீங்க டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர்ஸை யூஸ் பண்ணுங்க. அதுக்காக நான் வந்து ஒரே மாதிரி 3 கண்டெய்னர்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்ல சாப்பாடு ஏதாவது மிச்சம் இருந்ததுன்னா நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு பாக்குறதுக்கு இதுல இருக்கு நல்லா தெரியும். அண்ட் ஃப்ரிட்ஜ்ல இது மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு இருந்தா வேற நம்ம சமைச்ச பாத்திரத்திலேயே இல்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிற பாத்திரத்தையே எடுத்து அப்படியே வைக்க வேண்டாம். ஸோ இந்த பாக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நைட்டு நான் கொஞ்சம் சன்னா மசாலா பண்ணேன், அது இருக்கு. ஸோ அதனால அதை நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். ஸோ ஒரு ட்ரே வந்து அதுக்குன்னு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா வச்சிருங்க. அந்த ட்ரே இந்த ட்ரேல வந்து நம்ம சாப்பாடு மட்டும்தான் வைப்போம், எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும்னா அப்ப நம்ம வந்து எதையுமே மிஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ண உடனே இது தெரிஞ்சிடும். ஸோ நான் இந்த மாதிரி 3 கண்டெய்னர்ஸ் வச்சிருக்கேன். ஏதாவது மீதம் இருந்ததுன்னா நான் இந்த கண்டெய்னர்ஸ்ல தான் போட்டு உள்ள வைப்பேன். அதுக்கப்புறம் கர்ட் வந்து பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. என் பையனோட ஸ்கூல்ல ஒரு நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் வச்சிருந்தாங்க. நான் அந்த ப்ரோக்ராம் போயிருந்தப்போ பசங்க டெய்லியும் தயிர் சாதம் தான் சாப்பிடுறாங்க, வேற எதுவும் சாப்பிடுறது இல்ல அப்படின்னு பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணப்போ பரவாயில்லன்னு நியூட்ரிஷன் சொன்னாங்க. ஸோ அவ்வளோ நல்லது இருக்கு, தயிர் சாதம் சாப்பிட்டா பரவாயில்ல, ஓகே தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா தயிர் வந்து வீட்லயே தோயுங்க, கடையில வாங்கி கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நமக்கு ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. நம்ம எப்படியும் நைட்டு பால் காசிதான் வைப்போம். இந்த பாலை கொஞ்சம் ஊத்தி நம்ம வந்து தயிர் போட்டுட்டா ரெடி ஆயிடும். எவ்வளோ திக்கா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நம்ம வீட்டுல பண்ற தயிர் தான் நல்லா இருக்கும். ஸோ பசங்களுக்கு தயிர் வீட்லயே பண்ணி கொடுங்க. ஸோ தயிரும் வந்து நான் இந்த செக்ஷன்ல தான் வைப்பேன். அவ்வளவுதான். என் ஃப்ரிட்ஜ்ல இதுக்கப்புறம் வேற எதுவும் நான் பெருசா வைக்க மாட்டேன். ஏன்னா இது ரொம்ப பெரிய ஃப்ரிட்ஜா இருக்கிறதுனால எனக்கு எப்பவுமே ஸ்பேஸ் இருந்துட்டே இருக்கும். மாவு அரைச்சேன்னா மாவு மட்டும் ஒரு கண்டெய்னர்ல போட்டு இந்த கம்பார்ட்மெண்ட்ல வச்சிருவேன். அவ்வளவுதான், வேற எதுவும் வைக்கணும்னு அவசியமும் இல்லை. என்னோட ஃப்ரீசர்லயும் அப்படிதான், நான் நிறைய எதுவும் வச்சிருக்க மாட்டேன். இது வந்து ஐஸ் கியூப் ட்ரே. இதுல வந்து ஐஸ் கியூப்ஸ் இருக்கு. இதை நம்ம இப்படி ட்விஸ்ட் பண்ணா போதும், ஐஸ் கியூப்ஸ் வந்து ஃபால் ஆயிடும். நம்ம ட்விஸ்ட் பண்ணாலே ஐஸ்கிரீம் ஃபால் ஆயிடும்.
இது வந்து ஐஸ்கிரீம் ட்ரே. இதுல சும்மா 2 ஐஸ்கிரீம்ஸ் வச்சிருக்கேன், அவ்வளவுதான். இந்த ட்ரேல வந்து நான் சம்டைம்ஸ் கொரியாண்டர் நிறைய இருந்ததுன்னா பாக்கெட்ல போட்டு வச்சிருப்பேன். ஏன்னா கொரியாண்டர் வெளியில வச்சா நமக்கு சீக்கிரத்துல பூச்சி வந்துடும். இல்ல ரொம்ப நிறைய பவுடர்ஸ், நம்ம மிளகாய் தூள் அந்த மாதிரிலாம் அரைச்சி வச்சிருக்கோம்னா நம்ம வச்சுக்கலாம். அப்புறமா ஹையர்ல இந்த ட்ரே வந்து இப்படி மூவபிளா இருக்கும். ஸோ நம்ம லாங்கா கேன்ஸ் வைக்கணும்னா இது இந்த பக்கம் மூவ் பண்ணிட்டு இங்க வைக்கிறதுக்காக, இல்லை இங்க மூவ் பண்ணிட்டு இங்க டாலான கேன்ஸ் வைக்கிறதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த வந்து இதுலதான் மாட்டி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்குனீங்கன்னா இதை கிளீன் பண்ணும்போது நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. இது கீழே ஒரு கை பிடிச்சி இது தூக்குங்க, இல்லைன்னா இது வந்து ஸ்லிட் ஆகி கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் டப்பால பனக்கற்கண்டு கொஞ்சம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு. அது இந்த கம்பார்ட்மெண்ட்ல வச்சிருக்கேன். அண்ட் ஒரு டப்பால ஃப்ளவர்ஸ் சாமிக்கு வைக்கிறதுக்கு பூ வந்து எப்பவுமே கொஞ்சம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதுவும் ஒரு டிரான்ஸ்பரண்டான டப்பால போட்டு அதையும் வச்சு. ஸோ அவ்வளோதான், என்னோட ஃப்ரிட்ஜில் இவ்வளோ ஐட்டம்ஸ் தான் நான் வச்சிருக்கேன். என்னோட ஃப்ரிட்ஜை பார்த்துருப்பீங்க, என் ஃப்ரிட்ஜில் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் டெய்லி வேலைகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பை.